அரசியல் போற போக்கு எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எதிர்பார்த்ததை இந்த அரசாங்கம் கொடுப்பாங்களா, இல்லாட்டி இதை விட பயங்கரமான எதிர்ப்பு அவங்க சம்பாதிக்க போகிறாங்களான்றது தான் இந்த 5 வருஷ சஸ்பென்ஸ். எதிர்க்கட்சியும் மக்கள் விமர்சிக்கிறாங்க. இருக்க கள்ளக்கூட்டம், ஊழல் மோசடிக்காரர்கள், இனவாதிகள் இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து சரி நாங்கள் அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் என்ன ரிப்ரேஸ் பண்ணுறதுக்கு என்னை விட நல்லவங்க ஒருத்தரை கொண்டு வாங்கன்னு அவர் அடிக்கடி அந்த கெத்தா அந்த சொல்லுவார். அது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கீரியும் பாம்புமா இருந்தவங்கலாம் இன்னைக்கு கீரி பாம்பு எல்லாமே ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு நிலையை தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 2 பேரும் ஒன்று சேர்ற இடத்துல அது ஒரு பலமா மாறுமே தவிர அது ஒரு பலவீனமா மாறாததுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அரசாங்கம் இவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதை போல பல விடயங்களை செய்கிறது. நீதிபதிகளுக்கு இப்படியான விஷயங்களை செய்து இவங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை இவங்க இலகுவாக பெற்றுக்கொள்றாங்க. அவ இதுக்கு உள்ளால அரசியல் பழிவாங்கலும் இடம்பெறுது. நீதிமன்றம் சுயாதீனமாக இயங்குதா இல்லை? பார்லிமெண்ட் சுத்த கரண்டையோ ஒன்று நான் நினைக்கிறேன். அந்த ஸ்லோகன் மற்றவங்களெல்லாம் அனுப்பிட்டு நாங்கள் கிளியர் பண்ணி தரோம், எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு. அந்த மக்கள் கொடுத்த ஆணை, அந்த சிஸ்டம் சேஞ்சுன்றதை இன்னும் இந்த அரசாங்கம் செய்யலைன்றது என்னுடைய கவலை. மக்கள் இந்த நாட்டினுடைய நீதி மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் கேள்விக்குறியாக்கப்படும். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு, அதே போல எதிர்க்கட்சியில் தற்போதைய செயற்பாடுகள், எதிர்க்கட்சிகள் ஒவ்வொருவினரும் ஒவ்வொரு விதமாக தற்பொழுது அரசியல் மேடைகளில் பேசி வருகின்றார்கள். சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். அதே போல அரச தரப்பிலே என்னென்ன வேலைப்பாடுகள் இடம்பெறுகின்றதை சரியாக செய்து கொண்டு செல்கின்றார்களா, நாட்டை அபிவிருத்தி பாதையில் இவர்கள் கொண்டு நடத்துவார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றதாகவே இவை அனைத்து சம்பந்தமாகவும் தான் நாங்கள் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் சற்று விவரமாக பேசப் போகிறோம். இன்று எங்களுடைய கலையகத்தில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் உப தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினருமான திரு பாரத் அருள்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இளம் அரசியல் ஆளுமை எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட, மக்களுடைய ஆசீர்வாதத்தோட. கட்டாயம். என்ன நினைக்கிறீங்க பாரத் அவர்களை? இப்போ நாங்க சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசலாம், நிறைய விஷயம் பேசலாம். அரசியல் போற போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசியல் போற போக்குன்றது இப்போ நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு ட்ரெண்ட் ஒன்று சவுத் ஏஷியன் ரீஜனில் செட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா, நீங்கள் இலங்கையில் 2022 தேர்தலில் இருந்து அண்மையில் நடந்த இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் வரைக்கும் இளம் தலைமுறையினருடைய அரசியல் ஈடுபாடு அப்படின்றது நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையில் அதிகமாக ஒரு பாரிய ஒரு வெறுப்பு நிலை அந்த சிஸ்டம் மேலே மக்களுக்கு ஏற்பட்டனால, ஒரு தனிநபர்களுக்கு அப்பால் இந்த இந்த கட்டமைப்பு மேலே மக்களுக்கு விசேடமாக இளைஞர் யுவதிகளுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு உணர்வு இப்போ இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துச்சு. ஸோ அதை சரியான முறையில் கொண்டு போயிட்டு மக்கள் எதிர்பார்த்ததை இந்த அரசாங்கம் கொடுப்பாங்களா, இல்லாட்டி இதை விட பயங்கரமான எதிர்ப்பு அவங்க சம்பாதிக்க போகிறாங்களான்றது தான் இந்த 5 வருஷ சஸ்பென்ஸ். அப்போ இந்த 2 வருஷம், இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷம் அவங்களுக்கு முடியுது. அந்த 2 வருஷத்தில் அவங்களுடைய ப்ரோக்ரஸ் என்ன மாதிரின்றத எல்லாமே இவாலுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக எதிர்த்தரப்பில் இருந்தாலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் மக்களுக்கு தேவையான அட்வொகசிஸை தொடர்ந்து செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லா விதத்துலையும் பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய கட்சித் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் சொன்னது போன்று இந்த ஆட்சியை மக்கள் ஆணைக்கு அப்பால் போய் அதை ஒரு கவிழ்க்கிறதுக்கு ஒரு காரணியாகவோ இல்லாட்டி அதன் ஒரு பங்குதாரராகவோ எங்களுடைய கட்சி எப்பயுமே செயல்படாது. ஏன்னா 5 வருஷம் அதுக்கான மேண்டேட் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை சரியான முறையில் செஞ்சுட்டு போகிறாங்களா இல்லையான்றது பார்க்குறது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் கண்காணிச்சுட்டு வரோம். தில்ஷான், இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த சஜபி எஸ்ஜேபி அதோட தான் இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்போ இருக்கின்ற அரசியல் சூழலை ஒப்பிட்டு பார்க்கும்போது
எதிர்க்கட்சியும் மக்கள் விமர்சிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் போதாது. இப்ப அரசாங்கத்தின் பிழைகள சுட்டி காட்ட வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய பிரதான கடமையாக இருக்கின்றது. இருப்பினும் இப்பொழுது இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால், சூழ்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர, மக்கள் பிரச்சனைக்கு எப்படி தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதை பெரிதா பேசுறாங்கல்ல. இப்ப நாங்க அண்மையில பார்த்தோம்னு சொன்னா, எஸ்ஜேபியோட இணைஞ்சிருக்க இன்னும் ஒருத்தர் தான் தயாசிரி ஜெயசேகர். அவர் இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு. ஆ இந்த அரசாங்கத்தை நினைச்சேன் அதை கேட்பீங்க. அரசாங்கத்தை கவிழ்க்கணும்னு சொன்னா, அந்த அரசாங்கத்தை பலைய பிடிக்கணும்னு சொன்னா, பலத்தை பிடிக்கணும்னு சொன்னா, இருக்க கள்ளக்கூட்டம், ஊழல் மோசடிக்காரர்கள், இனவாதிகள் இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து சரி நாங்க அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது சும்மா பத்து எரிஞ்சிச்சு. ஆமா. அப்போ இப்படியானவர்கள் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் இது சரியா போகுமா? இந்த அரசாங்கம் அந்த அரசியல் சரியா செஞ்சு கொண்டு போவாங்களா இப்படி போனா? டிஷன் இதில் நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு வித்தியாசத்தை பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா, நம்மள இப்போ நாங்கள் நீங்கள் சொன்னீங்க எஸ்ஜேபி னோடைய ம். இதில் இருக்கோன்னு. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். நாங்கள் அந்த கட்சியோட இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியோட கிடையாது. நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியோட ஒரு அங்கமாக ஒரு ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டியாக தான் நாங்கள் செயல்படுறோம். ஸோ அவங்களுடைய மெம்பர் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் சில நேரம் எங்களுக்கு அது கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்கள் சொன்ன அந்த தயாசிரி ஜெயசேகர் விஷயத்துக்கு என்னோடையும் உடன்பாடு கிடையாது. அவர் அப்படி சொல்லியிருக்கிறது மிக மிக தவறான விஷயம். ஏன்னா எனக்கு அவரை தெரியும். அவர் ஒரு ப்ரோக்ரெசிவாக சில விஷயங்கள் செய்யக்கூடியவர். ஆனால் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். காரணம் என்ன, மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை, அரசாங்கத்துக்கு இன்னும் ஆதரவோ இல்லாட்டி அவங்களுக்கான ஒரு பலமோ இன்னும் இருக்குன்றதை அவங்க நம்புறதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகளில் இருக்கிற சில கேரக்டர்ஸ்னால, அவங்க மேலே இருக்கிற சில பழிகள்னால. ஸோ அப்படி இருக்கிற நேரம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் அந்த கோவத்தையும் அந்த வெறுப்புணர்வையும் இன்னும் அதிகரிக்கும். அப்போ இது அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்றனா, அந்த அரசியல் பொறுப்பு கூறல்ன்றது எதிர்க்கட்சி ஒன்று செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் சொன்னீங்க சிலர் இந்த கான்ஸ்பிரசி அந்த வியூகங்கள் அமைச்சு ஆட்சி கவிழ்ப்புக்கு வழி நடத்துகிறாங்க. ஒவ்வொரு தனி கட்சிக்கும் தனி கொள்கைகள் இருக்குது. நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி செயல்பாடுகள் கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் மட்டும்தான், நான் நினைக்கிறேன் மலையகத்திலே எங்களுடைய கட்சியை தான் ஜனாதிபதி அழைச்சு எங்களுடைய ஆலோசனைகளை பற்றி சில நடவடிக்கைகளை செஞ்சாங்க இப்போ ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால். ஸோ நாங்கள் அரசாங்கத்தோடையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அதே நேரம் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறனால அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு விசேடமாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தொடர்பாக அரசாங்கம் கொண்டிருக்கும் கொள்கைகள், அவங்க எடுத்து வர நடவடிக்கைகளை நாங்கள் தீர்க்கமாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆஸ் அ ஹோல் நீங்கள் கேட்ட கேள்வி சரி, எதிர்க்கட்சிகள் சரியாக செய்யுதுன்னா நான் சொன்னேன் இன்னும் பண்ணலாம், நல்லா இன்னும் பண்ணலாம். பட் அதை பண்ணாதது தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் இன்னும் அந்த ஆட்சிப்படியை தக்க வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க சில நேரம் நான் நினைவு கூற விரும்புகிறேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் என்ன ரிப்ரேஸ் பண்ணுறதுக்கு என்னை விட நல்லவங்க ஒருத்தரை கொண்டு வாங்கன்னு அவர் அடிக்கடி அந்த கெத்தாக சொல்லுவார் மேடைகளில். அது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கன்ற தனி நபருக்கு வாக்கு கிடைச்ச வீதம் குறைவு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன். ஆனால் அவர் மேலே உள்ள ஈர்ப்பு அதிகம். நாளைக்கு அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு அந்த குவாலிட்டியோட இருக்கிற ஒரு எக்கானமிக் நாலேஜ் உள்ள, அதே நேரம் சர்வதேச ரீதியாக இன்னும் பலமாக உள்ள, இன்னும் பிஸ்னஸ் ரீதியாக வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம், அதே நேரம் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்ச ஒரு தலைமைத்துவம் ஒன்று வேணும். இப்போ அதை நோக்கின பயணத்தில் தான் நாங்கள் எதிர்க்கட்சிகள்ன்ற ரீதியில் நாங்கள் வேலைகளை செய்கிறோம். ஒரு சில கேரக்டர்ஸ்னால இந்த எதிர்க்கட்சிகள் மேலே உள்ள எல்லாரும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ லங்காஸ்ட்ரியில் நியூஸ் வர்றது சென்சேஷனாக இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. காரணம் அங்கே அரசாங்கத்தில் குறைகள் பல இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை செய்கிற அந்த எமோஷனல் வேல்யூ சில நேரம் இதாகிற நேரம் அரசாங்கம் செய்கிற பெரிய பெரிய தவறுகள் கூட சில நேரம் கண்டு கொள்ளப்படாமல் போயிடுது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட கட்சிகளோட, நாங்கள் கூட்டணி வகிக்கிற கட்சிகளோட நாங்கள் எங்களுடைய பாதையை நாங்கள் சரியாக போயிட்டுருக்கோம். சிலர் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறவங்க சில பேர் சில காரணங்களை மக்களுக்கு
ஒரு அருவருக்கத்தக்க சில செயல்கள் செய்கிறனால அந்த வெறுப்புணர்வு இன்னும் கூடுமே தவிர ரிஷான் குறையாது. அது சரி. இப்போ கடந்த தேர்தல்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள வச்சு பார்க்கும்போது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள என்னதான் எப்படி இருந்தாலும் கூட, இப்ப அதெல்லாம் மறந்துட்டு, குறிப்பாக யுஎன்பியும், எஸ்ஜேபியும் ஒண்ணா சேரப்போகுது. ஒண்ணா சேர்ந்து இந்த அரசியல் பயணத்த நாங்க தொடருவோம். ஏன்னா முன்ன வந்து கீரியும் பாம்புமா இருந்தவங்கலாம், ம். இன்னைக்கு கீரி, பாம்பு எல்லாமே ஒண்ணா சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுற ஒரு நிலையை தான் நாங்க பார்க்குறோம். ஆமா, ஆமா. இப்போ எஸ்ஜேபியும், யுஎன்பியும் ரணில் விக்ரமசிங்கவும், சஜித் பிரேமதாசும் கை கூக்குறது இப்போ முடிவாகிக்கிட்டு இருக்கு. நாங்க பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ரைட் இவங்க திரும்ப வெளியில இருந்து பார்க்குறது. வெளியிருந்து பார்க்கும்போது இவங்க ஒண்ணு சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இளம் அரசியல்வாதியாக இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்தால் அரசியலுக்கு நல்லதா? அல்லது இவங்களுக்கு நல்லதா? ரிஷான், இதுல வந்து இந்த ரணில் சஜித் என்ற அந்த காம்பினேஷன்ன்றது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு, அந்த அதுக்கு பின்னாடி இருக்க ஃபாலோவிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரைட் விங் ஃபாலோவிங், சரியா? வலதுசாரி கொள்கைகளுடைய ஒரு ஃபாலோவிங். இப்போ ஆரம்ப காலங்கள்ல இருந்து அந்த யுஎன்பின்ற ஒரு மோகமும் அலையோட வந்த ஒரு அதுதான் 2ஆ பிரிஞ்சிருக்கே தாண்டி, இந்த 2 ஆளுமைகளுக்கும் வந்து ஒரு தனித்தனி ஃபாலோவிங் இருக்குன்றத நான் தனிப்பட்ட ரீதியில பார்க்கல. இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ற இடத்துல அது ஒரு பலமா மாறுமே தவிர, அது ஒரு பலவீனமா மாறாததுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால், அதுக்கான வாய்ப்புக்கள் வந்து நம்ம பார்க்குற நேரம் குறைவு. அதே நேரம் இது நீங்க கேட்குற மாரி இப்படி ஒண்ணு நடந்தா, அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்றது, இன்னைக்கு இளைஞர்களும் ப்ரொஃபஷனல்ஸும் தில்ஷான் ஐடியாலஜிக்கலை தாண்டி ப்ராக்டிக்கலாக ஒரு அரசியல் தலையீடுனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் வருதுன்றதை அவங்க பார்க்குறாங்க. அவங்கன்னா தனிப்பட்ட அவங்கன்றதை தாண்டி ஒரு நாடாகவும் சமூகமாகவும் என்ன விதமான நன்மை வருதுன்னு பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து இந்த இணைவு கொடுக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்களுக்கு வரலாம், அந்த ஆதரவு வரலாம். இப்போது உண்மைக்குமே எதிர்கட்சின்ற ரீதியில் நாங்கள் என்ன பார்க்கணுன்னா, நான் ஒரு கட்சின்றதை தாண்டி நான் ஒரு ஒரு நாட்டு மேலே பற்றுள்ள ஒரு இளைஞராக நான் பார்க்கணுமா இருந்தால், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு வர நேரம், அந்த பார்ட்டியினூடாக இந்த நாடும் சமூகமும் நல்லா வர நேரம் நான் எப்படி பெனிஃபிட் ஆகுவேன்றத ஒரு இளைஞனும் யுவதியும் கட்டாயம் பார்க்க வேண்டியது ஒன்று. இவங்க 2 பேருடைய இணைவு வந்து அதை உறுதிப்படுத்துமே. ஆனால் இல்லாட்டி அது இவங்க 2 பேரும் இணைஞ்சு இன்னொரு தலைமை ஒன்று அதில் உருவாகுமே. ஆனால் இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமை ஒன்று வந்து திருப்பி தலைமையை ஏற்குமே. ஆனால் இந்த பொருளாதார ரீதியான ஒரு பெரிய ஒரு சவாலை வந்து மட்டுப்படுத்தி ஒரு வளர்ச்சி பாதையை உருவாக்குமே. ஆனால் அவங்க 2 பேரும் இணைவுன்றது மட்டுமே கிடையாது, அந்த அந்த எண்ணம் இல்லாட்டி அதுக்கான வியூகம் வந்து மக்களை அவங்க பக்கம் திருப்புறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அதனால எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் கட்சி ரீதியாக அல்ல, என்னுடைய தனி கருத்து வந்து அது இன்னும் வந்து பெருசாக ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மைக்கு யாரும் வரலன்னு நான் சொல்லலாம். உங்களுடைய கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள், அவர் 2 பக்கமுமே நல்லா பேசி பழகக்கூடிய ஒருவர். அதாவது அரசு தரப்பிலும் சரி, அதேபோல ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருக்கமாக அரசியல் செய்யக்கூடிய ஒருவர். அதேபோல இப்பொழுது சஜித் பிரேமதாசோடு எதிர்க்கட்சியில் இருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடு என்ன? இல்லை ரிஷன், இப்போ கிட்டத்தட்ட ஜெனரலாக பேச போனால், இப்போ அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி போடுற எண்ணத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர், ஒருத்தர் போய்ட்டு ஆஸ்திரேலியாவிலே சொல்லிட்டு வந்துட்டாரு, நான் தான் அடுத்த ஜனாதிபதி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோடைய அஸ்பிரேஷன் இருக்குது. அதே நேரம் நிறைய அரசியல் எதிர்கட்சி ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அது யுஎன்பியாக இருக்கட்டும், எஸ்ஏபியாக இருக்கட்டும், எஸ்எல்பிபியாக இருக்கட்டும், எஸ்எல்எஃபியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜிஎல்பிரிஸ் அவங்கெல்லாம் செஞ்சுட்டு போகிற ஒரு ஒன்றிணைந்த எதிர்கட்சி அப்படின்னு நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. எங்களுடைய மைனாரிட்டி பார்ட்டின்ற ரீதியில் நாங்கள் ஒரு 4வது ஒரு எத்னிக் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பார்ட்டின்ற ரீதியில், இப்போ நம்மளுக்கு இமீடியட்டாக நாங்கள் பேச்சளவில் சொல்லலாம் ஜனாதிபதியாக வரலாம், பிரதமராக வரலான்னு. ப்ராக்டிக்கல் ரீதியாக பார்க்க போகிறோன்னா இமீடியட்டாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் எங்களுடைய சமூக அபிவிருத்திக்கு, எங்களுடைய சமுதாயத்தினுடைய உரிமைக்கு, நாங்கள் பொருளாதாரத்தை ரீதியாக வளர்கிறதுக்கு நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தோட சேர்ந்து அவங்களுடைய அரசியல் களத்தில் நாங்களும் பயன்படுறதுன்றது தான் ஒரு 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 தேசிய ரீதியாக யோசிக்கிற ஒரு தலைமையினுடைய வெளிப்பாடு. அந்த விதத்தில் பார்க்குற நேரம்
தலைவர் மனோ கணேசன் அவர்கள், இவங்க அவ்வளோ ஃப்ராக்ஷனாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக நான் பார்க்குறேன். ஒரு தேசிய ரீதியில் எல்லா கட்சிகளோடையும், அது அரசாங்கமாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், சின்ன கட்சியாக இருக்கட்டும், சிவில் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், சமூக பிரிவுகளாக இருக்கட்டும், வடகிழக்கு கட்சிகளாக இருக்கட்டும், மலைய கட்சிகளாக இருக்கட்டும், முஸ்லீம் கட்சி, எல்லா இனத்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைமையாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, முதலாவது எங்களுடைய மக்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறதுனால அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற சில விஷன்ஸ் இருக்குது. அந்த விஷன்ஸை நோக்குன விடயதானங்களை செய்கிறதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு கட்சியினுடைய தலைமையாகவும் தேசிய ரீதியில் என்ன மாதிரி வேலை செய்யலான்றது அவருடைய நோக்கம். ஸோ அதனால் அவருடைய பார்வையில் இந்த அரசாங்கம் நல்லபடியாக வேலை செய்யணுன்றது முதலாவது. நான் அரசாங்கத்தை விமர்சிக்கிறது அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருந்த போது விதைத்த காழ்ப்புணர்ச்சியை நாங்கள் விதைக்கலை. நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறோம். இதை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும், அதுதான் நாங்கள் சொல்கிறது. பட் இதே அரசாங்கம் எதிர்க்கட்சிகளாக இருக்க நேரம் அது அந்த ஒரு காழ்ப்புணர்வு. நாங்கள் சொல்லலையே ஜனாதிபதி 2 ஹெலிகாப்டர் பயன்படுத்தக்கூடாது, நான் அவருடைய பாதுகாப்பை குறைக்கணும்னு நாங்கள் எப்பயுமே சொல்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, புரோட்டோகால் படி அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை வழங்கணும்னா அந்த பாதுகாப்பை வழங்கணும். ஏன்னா அவர் நாட்டினுடைய தலைவர். எனக்கு நான் அவருக்கு வாக்களிச்சனோ இல்லையோ, நீங்கள் அவருக்கு வாக்களிச்சீங்களோ இல்லையோ, நம்ம 2 பேருடைய ஜனாதிபதி அவர். ஸோ அவரை பாதுகாக்க வேண்டியது தேசிய பொறுப்பு. நான் சொல்கிறேன், அதுகளெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு, இந்த நாட்டினுடைய சட்ட ஏற்பாடுகள், சுதந்திரமான நீதிமன்றம், இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசஸ் சரியான முறையில் நடந்துச்சுன்னா எங்கனையுமே ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த சிஸ்டத்தை உருவாக்க சொல்லித்தான் இந்த மக்கள் இவங்களுக்கு ஆணையை கொடுத்துருக்காங்க. அந்த ஆணையை இவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையான்றத எங்களுடைய தலைவர் போன்ற மனோ கணேசன் அவர்கள் போன்ற தலைமைகள் மிக கூர்மையாக அவதானிச்சு அதை எடுத்து காட்டிட்டு வராங்க. அதுதான் எங்களுடைய மேண்டேட். இப்போ நாங்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்திருந்தால் எங்களுடைய அரசியல் அபிவிருத்தியை நோக்குனது, செயல் திட்டங்களை நோக்குனதாக இருக்கும். இப்போ எதிர்க்கட்சியாக இருக்க நேரம் ஆளுங்கட்சிக்கு மக்கள் கொடுத்த ஆணையை சரியான முறையில் பார்த்துக்கிறது தான் எங்களுடைய ஆணை. ஸோ அதை நாங்கள் சரியான முறையில் செஞ்சுட்டு போகிறோம். ஸோ எனவே இந்த எல்லா எதிர்க்கட்சிகளோடையும் எப்படி அந்த உறவை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நாங்கள் தலைவர் அவர்கள் ஜனாதிபதியோட மிக க்ளோஸான ஒரு நண்பர். ஸோ அவங்க நிறைய விஷயங்களை அவங்க பேசிக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கோடையும் அவர் சரியான க்ளோஸ் ஆனவர். சஜித்தோட கட்சிகளோடையும் நாங்கள் எல்லாத்தோடையும். ஸோ எங்களுக்கு எங்களுடைய முதன்மை இன்ட்ரெஸ்ட் எங்களுடைய மக்கள், அதுக்கப்புறம் தேசிய அபிவிருத்தி, அதுக்கப்புறம் இவங்க அரசியலில் யார் என்ன கூட்டணி அமைக்கிறாங்கன்றது தான் அதுக்கப்புறம் தான் அதை பற்றி. ஸோ ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ரைட். இப்போது நாங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் தான் நீதிமன்ற உத்தரவுகள். இப்போ அதிரடியாக ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிற விசாரணைகள், ஒவ்வொரு விசாரணைகள். அதே போல தான் கடந்த ஆட்சிகளின் போது இடம்பெற்றதாக சொல்லப்பட்ட ஊழல் மோசடிகள், இது சம்பந்தமான விசாரணைகள்லாம் மிக வேகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் பல விசாரணைகள் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டு வருகிறது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை முன்வைக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், பாராளுமன்றத்திலையும் சரி, வெளியேயும் சரி, எதிர்க்கட்சியில் இருக்க எஸ்டிபியில் பிரதானமாக நீதிமன்ற சுயாதீனத்தன்மையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட். அரசாங்கம் இவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதை போல பல விடயங்களை செய்கிறது. நீதிபதிகளுக்கு இப்படியான விஷயங்களை செய்து இவங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை இவங்க இலகுவாக பெற்றுக்கொள்கிறாங்க. அவள் இதுக்கு உள்ளால அரசியல் பழிவாங்கலும் இடம்பெறுது அப்படின்னு பல கட்ட பேச்சுகள் நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் சுயாதீனமாக இயங்குதா இல்லையா? ஜுடிஷியரின்னு வர நேரம் நம்மளுக்கு இது அவ்வளவுமே நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் தான் தீர்மானிக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், கோர்ட் ஆஃப் அப்பீல் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ். இப்போ இதில் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க என்னென்னா, இந்த அப்பாயின்மெண்ட்ஸை அரசாங்கம் தலையீடு செய்து ஒரு சுயாதீனமாக இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு அவங்க ஒரு தடையாக இருக்காங்க அப்படின்றது முதலாவது. அதே நேரம் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது உங்களுக்கு நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, ஷிராணி பண்டாரநாயக்க கேஸ், ராஜபக்ஷ அந்த காலத்தில் ஒரு சம்பவம். அப்போது
அதில் வந்து இந்த அரசியல் தலையீடுகள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வந்து இதுளுக்கு இன்வால்வ் ஆகுறனால அந்த சுயாதீன தன்மை எப்படி பாதிக்கப்படுதுன்றத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்மையில் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் ஒன்று எடுத்திருந்தாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் போகிறது, இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியில் வந்து வர்றது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நாட்டினுடைய இறையாண்மையை மட்டும் இல்லை, மக்கள் இந்த நாட்டினுடைய நீதி மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் கேள்விக்குறியாக்கப்படும்ன்ற ஒரு விஷயத்தையும் இது வச்சுருக்காங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷன், நான் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் முதல்ல சொன்ன மாதிரி அனுரகுமாரம் திசநாயக்கன்ற ஜனாதிபதி மேலே ஆதரவாகவோ மக்கள் வாக்களிக்கலை. இந்த சிஸ்டம் மேலே உள்ள வெறுப்பு அங்கே இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆப்ஷனாக அமைஞ்சிச்சு. அந்த ஆப்ஷனை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் யதார்த்தம். இப்போ அப்போ இன்னொருத்தவங்க ஆகிய பண்ணலாம். அப்போ எப்படி 3/2 பெரும்பான்மை கொடுத்தாங்க? 3/2 பெரும்பான்மை அரசாங்கம் தான் கேட்டாங்க. பார்லிமெண்ட் சுத்த கரண்டையோன்னு ஒன்று நான் நினைக்கிறேன். அந்த ஸ்லோகன் மற்றவங்களெல்லாம் அனுப்பிட்டு நாங்கள் கிளியர் பண்ணி தரோம், எங்களுக்கு அனுமதியை தாங்கன்னு. அந்த அனுமதியை கேட்டாங்க, மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சொன்ன விஷயங்களை, அது எங்களுடைய பொருளாதார ரீதியான அபிவிருத்தியோ, இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமோ, அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மையோ, இந்த ஜுடிஷியரியோ, இது எதுவுமே வந்து நான் என்னோட இதில் பார்க்குற அளவில் அந்த மக்கள் கொடுத்த ஆணை, அந்த சிஸ்டம் சேஞ்சுன்றதை இன்னும் இந்த அரசாங்கம் செய்யலைன்றது என்னுடைய கவலை. காரணம், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த விசாரணைகள் நடக்குது. விசாரணைகள் நடக்கிறது நல்ல விஷயம். ஊழல் செய்யப்பட்ட இல்லாட்டி மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சில விஷயங்களை தவறாக பயன்படுத்தி அவங்க தண்டிக்கப்படணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இப்போ அரசாங்கத்து மேலே இருக்கிற சில குற்றச்சாட்டுகள், இந்த கண்டெய்னர், அதுக்கப்புறம் நிலக்கரி ஊழல், அதுக்கப்புறம் சபாநாயகர் மேல உள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த $250 million திரைச்சேரியில் காணாமல் போனது, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இந்த சாப்பாடு கொண்டு வந்த இதுகளில் இப்போ இந்த அரிசி எல்லாம் இறக்குமதி செய்ததில் நடந்ததாக சொல்லப்படுற விஷயங்கள், இதையும் அரசாங்கம் வந்து விசாரணைகளை முன்னெடுத்தி செய்யுமா இருந்தால் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும். ரைட், இவங்க மேலே உள்ளதையும் இவங்க இமீடியட்டாக இதை எடுத்து இது செய்கிறாங்க அப்படின்றது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிலக்கரி பிரச்சனை வர நேரம் வலுசக்தி அமைச்சர் நம்பிக்கையில்லா பிரேரணை எல்லாம் கொண்டு வந்து அந்த ட்ராமாலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு எடுத்துக்காட்டா, ரைட், என் மேலே ஒரு அலிகேஷன் ஒன்று வந்துருச்சு, நான் வந்து இப்போதைக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுறேன், இன்னொருத்தர் இருக்கட்டும், நான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு நான் இன்னொரு பொசிஷனுக்கு வரேன், அவரை நிரூபிக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு இது ஒன்று எடுத்திருந்தாருன்னா அவர் நாளைக்கு அவருக்கு பிரதமர் பதவி கொடுத்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக சொல்லலை, இலங்கையை நேசிக்கிற ஒரு இலங்கை குடிமகனாக சொல்கிறேன். நம்பிக்கையில்லா பிரேரணை இப்போ வந்த பிறகும் நான் ஒரு என்னுடைய சமூக வலைத்தளங்களில் ஒரு போஸ்ட்டும் போட்டேன். இது வந்து அந்த ஃபண்டமெண்டல் சிஸ்டம் சேஞ்சுன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டை அடி அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீதிமன்றத்தினுடைய சுயாதீனம், இந்த விசாரணைகளில் வந்து இன்னும் வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னென்னா, அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் இல்லாமல், அரசாங்கம் சொல்லிக்கிறாங்க அதில் அவங்களுடைய தலையீடுகள் இல்லை, எல்லாமே சரியான முறையில் தான் நடக்குதுன்னு. நான் சொல்கிறேன், அது நடக்கிற நேரம் இங்கிட்ட எக்ஸாம்பிளையும் சரியான முறையில் அவங்க காட்டிக்கணுன்றதை நான் என்னோட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன். ரைட், அப்படி இருக்கும்போது தான் ஒரு இளம் அரசியல்வாதியாக இதுக்கு அவங்களுடைய அரசியலாக பார்த்துருக்கோம். CWCயில் இருந்தீங்க, இப்போது மனோ கணேசன் அவர்களுடைய தலைமையில் கட்சியில் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. எப்படி இருக்குது வித்தியாசங்கள்? அப்போ நாங்கள் கொஞ்சம் கண்ணம் அதிரடியாக கொஞ்சம் வெளியில் இறங்கி அதிகமான வேலைகள் செஞ்சு கொண்டிருந்தீங்க. ஆனால் இப்போ பெரிதாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லையா, இல்லாட்டி என்ன நடக்குது? இல்லை, அந்த நேரம் நாங்கள் வந்து நான் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து அந்த ஆளுங்கட்சியினூடாக பொறுப்புகளில் இருந்தோம். ஸோ அந்த நேரம் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நாங்கள் சிறப்பான முறையில் செஞ்சோம். இப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருட காலப்பகுதி தான் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் நாங்கள் இருந்தேன். அதில் அதிகளவான வேலை திட்டங்கள், அது வீடு திட்டங்களாக இருக்கட்டும், குடிநீர் திட்டங்களாக இருக்கட்டும், சுகாதார திட்டங்களாக இருக்கட்டும், உரிமை சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும், அது அவ்வளவுமே நாங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஆட்சி அதிகாரம் வந்து அரசாங்கத்தின் கையில் இருக்கிறனால இப்போ வந்து மக்களுக்கு தேவையான அட்வொகசி சைட்,
இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நாங்கள் சட்டவாக்கங்களை கொண்டு வரத்துக்கான முன்மொழிவுகள், எங்களுடைய காணி உரிமைகள் வழங்கப்படுறதுக்கான இதுகள், அதே நேரம் இந்திய அரசாங்கத்தினூடாக வழங்கப்படுற நல்லுதவிகள், இந்த மாதிரி. அதே நேரம் இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஷன். கூடிய சீக்கிரம் எங்களுடைய தலைவர் அவர்களும் அது சம்மந்தமாக ஊடகங்களுக்கு தெரிவிப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு நிலவரம்பற்ற அரசியல் சபை ஒன்று அமைக்கிறதுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் ஒன்று வர நேரம் அதுக்கான ப்ரப்போசலை நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அது தொடர்பான ஃபைண்டிங்ஸை தேசிய ரீதியாகவும் சரி சர்வதேச ரீதியாகவும் சரி நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் போகிறோம். ஸோ நாங்கள் செஞ்ச வேலையை அரசாங்கம் தொடர்ந்து செய்யணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இந்தியன் வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும், ஏன்னா அது எனக்கு குறிப்பிட்ட சில காலப்பகுதியில் இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதனால தான் அந்த பாரத் லங்கா ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1300 வீடுகள். அதே நேரம் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் இந்த நில உரிமை கொடுக்குற வேலை திட்டம் ஒன்று, பெருந்தோட்ட அதிகார சபையினூடாக எல்ஆர்சியினூடாக. அதை 1000 டீடுகள் நாங்கள் செஞ்சு அதை இந்த அரசாங்கம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான ப்ராசஸும் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பைப்லைனில் இருக்குது. அதை இந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அதை துரிதகதிப்படுத்தி எங்களுக்கு செய்யணுன்றதை நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சில பேர் சொல்லலாம், இப்போ தானே வந்து 2 வருஷம் செஞ்சாங்க, நீங்கள் 20 வருஷமாக ஒன்றும் செய்யலை. எல்லாம் நான்லாம் 20 வருஷமாக இதில் இருக்கலை. எங்களுடைய இப்போ இருக்க தமிழ் முற்போக்கு கூட்டணியும் 2015 2019 வரைக்கும் தான் ஆட்சி காலப்பகுதியிலே இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அரசியல் சிக்கல்கள் அந்த காலத்தில் பகுதியில் நடந்துச்சுன்னு. ஆனால் இருந்த நேரமும் எங்களுடைய கட்சி பல முற்போக்கான சில ரெவல்யூஷனரி சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. இப்போயும் நாங்கள் அதை நோக்கியான இதுகள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய தேர்தல் மாவட்டமான கண்டி மாவட்டத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்கிற வேலையை விட ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு பிரதிநிதியாக இருந்து பல வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம். தொடர்ந்து அந்த வேலைகளை செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கோம் ரிஷான். அதனால் கொஞ்சம் பெருசாக வரலன்றதை தாண்டி அமைதியாக சில வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். அது பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை எதிர்காலங்களில் ஏற்படுத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே நேரம் நீங்கள் அதை பற்றி நல்லதாகவும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்க. ஓகே, அதை அவதானிச்சு கொண்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இப்போது அண்மையில் கூட வெளிநாட்டு வேறு ஸ்தானிகர்களோட வெளிநாடுகளோட நெருங்கிய தொடர்பை பேணி வாரீங்க. அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களோட என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் அதில் ரொம்ப முக்கியமானது, இதில் நிறைய பேர் அது ஒரு டவுட்டாகவே கேட்டுட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாம் பின்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறாங்கன்னா அப்படி கிடையாது. நாங்கள் இதில் கொண்டு போகிற முக்கியமான எங்களுடைய மெசேஜ் வந்து டித்வாவுக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் உட்பட 1948 இருந்து எங்களுடைய மக்களுக்கு நேர்ந்த நாங்கள் அனுபவித்து வர இந்த ஆப்ரேஷன் மற்றும் எங்களுக்கு உரிமை மீறல் அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு வரோம். இப்போ சர்வதேச ரீதியில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டிஷான், நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த 4 முக்கியமான விஷயங்களில் ஆரம்ப காலங்களில் டிஷான் நம்மளுடைய இந்திய வம்சாவளி மலையக மக்களை வந்து பார்த்தது வந்து ஒரு வெறும் தொழிலாளர்களாக, நம்மளுடைய எல்லா விஷயமும் அந்த தொழிலாளர் சமூகத்தை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் சனத்தொகையை கொண்ட இலங்கையினுடைய 4வது எத்னிக் குரூப். இப்போ எப்படி சிங்கள மக்கள் இருக்காங்களோ, எப்படி வடகிழக்கில் வாழ்கிற தமிழர்கள் இருக்காங்களோ, எப்படி முஸ்லீம்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி 4வது மாண்புமிக்கு ஒரு இனமாக, தேசிய இனமாக நாங்கள் எங்களுடைய மக்களை தேசிய ரீதியாகவும் சரி, நாங்கள் எங்களுடைய சர்வதேச ரீதியாகவும் சரி, எங்கள் சர்வதேச ரீதியாக நாங்கள் அதை வந்து எல்லா தூதர்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லிட்டு வரோம். 2வது, இந்த அண்மையில் நடந்த டித்வாவின் மூலமாக இந்த நில உரிமை இல்லாததன் விளைவை வந்து தேசிய சர்வதேச ரீதியில் நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வரோம். இப்போ அது நாங்கள் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் இதில் செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் அதில் ஒவ்வொரு நாடுகளோடையும் நாங்கள் அச்சீவ் பண்ண விஷயங்களை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, சும்மா சாதாரணமாக இந்தியாவோட டித்வா முடிஞ்ச பிறகு இந்தியன் வீடமைப்பு திட்டத்தில் 10,000 வீடுகளில் 1300 வீடுகள் தான் இந்த அரசாங்கத்தால் அது நாங்கள் ஆரம்பித்ததை கட்டப்பட்டு வராங்க. இன்னும் 4000 வீடு நாங்கள் 5000 வீடு நாங்கள் ஒன்றுமே ஆரம்பிக்கல, துரதிருஷ்டவசமாக. ரைட், அவங்க ஆரம்பிக்கிட்டோம். அந்த வீடுகள் இருக்கனால டித்வாவில் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு அதிலிருந்து ஒரு 4000 வீடு கொடுக்கறதுக்கான யோஜனை முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போது நாங்கள் அதை வந்து தடுத்து நிறுத்தி, எங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்கள் கை வைக்காதீங்க, உங்களுக்கு வேணால் தனியாக ஒன்று கொடுங்கன்னு நாங்கள் அழுத்தம் கொடுத்தனால
இந்த 10,000 வீடு போகும், இன்னொரு 4,000 வீடு எக்ஸ்ட்ரா வருது. அது தேசிய ரீதியில இல்ல திட்வால பாதிக்கப்பட்ட அவ்வளோ பேருக்கும். இது நான் சும்மா ஒரு 4, 5 உதாரணம் சொல்றேன். ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனரை பார்த்திருந்தோம். ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனர் நாங்க சொல்லியிருந்தோம், ரீசெட்டில்மென்ட் போறதுக்கு மிகப்பெரிய தடையா இந்த என்பிஆர்ஓ ரிப்போர்ட் இல்லாட்டி என்பிஆர்ஓ வந்து விசிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குன்னு உடனே ஆஸ்திரேலியன் ஹை கமிஷன் யூஎன் ஏஜென்சிஸ் மூலமாக என்பிஆர்ஓவுக்கு பெரிய அளவான நிதி உதவி செய்கிறாங்க. டிஜிட்டல் மேப்பிங், அதை லேண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இமீடியட்டாக அதுக்கான வரைமுறைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு. அதே நேரம் நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு போயிருந்தோம். யூரோப்பியன் யூனியனில் சொல்லியிருந்தோம், எங்களுடைய மக்களை இன்னும் வந்து இந்த அரசாங்கமும் உட்பட எல்லாமே வந்து தொழிலாளர்கள் ரீதியாக மட்டுமே வைக்க பார்க்குறாங்க. நம்மளில் வந்து 16 லட்சம் பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் தான் தொழிலாளர்கள். இந்த அரசாங்கம் அண்மையில் சம்பள அதிகரிப்பு, ஒரு வேதன அதிகரிப்பு கொண்டிருந்த நேரம் கூட ₹200 அதிகரிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது. அதனால தான் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிச்சிருந்தோம். ஆனால் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 72,000 பேருக்கு மட்டும்தான் பே பண்ணப்படுது. அப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எங்களுடைய தொழிலாளர்களுடைய அளவு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான். ஆனால் அதை தாண்டி பல பேர் வந்து நாங்கள் இதில் இருக்கோம். எங்களுக்கு இந்த டிபெண்டன்சி ஒரு ஒரு எஸ்டேட்டையோ இல்லாட்டி அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டையோ இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய நிலைக்கு அப்பால் இருக்கிற சில விஷயங்களை தங்கி வாழ வேண்டிய இருக்குது. ஸோ இதனால் உங்களுடைய 2027 வரப்போகிற ஜிஎஸ்பி ப்ளஸில் ஒரு முக்கியமான கண்டிஷனாக போடுங்க, எங்களுடைய மக்களுடைய நில உரிமை. ஸோ அப்போ அவங்க அதை கன்சிடர் பண்ணி அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் இந்த வீடு கட்டணும் அதுன்றது, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்கணுன்றது, இதெல்லாம் இப்போ அடிக்கடி அரசாங்கம் இப்போ செய்யணும்னு கதைச்சு அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது காரணம் ஜிஎஸ்பி ப்ளஸ். அதே நேரம் அமெரிக்காவோட நாங்கள் காய்ச்ச நேரம் நாங்கள் அமெரிக்கா கிட்ட சொல்லியிருந்தோம், எப்படி ஒரு டிஸ்பர்ஸ் கம்யூனிட்டி உருவாகப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கணும். அதனால தான் அந்த டிசாஸ்டர் மெக்கானிசம், டிஜிட்டலைசேஷன்ற ஒரு மெக்கானிசமை வந்து அவங்க அப்கண்ட்ரியில் மெனி ஏரியாஸில் வந்து அவங்களுடைய மொண்டானா அக்ரிமெண்ட் மூலமாக கொண்டு வராங்க. ஸோ இதனால் நாங்கள் யாரையும் போயிட்டு பார்க்குற நேரம் வெறுமனே சும்மா போயிட்டு ஹலோ ஹாய் ஹவாயோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் போகல. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு திட்ட வரைமுறையோட போயிட்டு அதுக்கான உந்து சக்தியை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் அண்மையில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களுடைய அட்வொகசினால தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த நேரம் சரி, ஜெயசங்கர் வெளிவிவகார அமைச்சர் வந்திருந்த நேரம் சரி, நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதுக்கான ரிசர்ச் ப்ரொப்போசல், அதுக்கான ரிசர்ச் ஃபைண்டிங் எல்லாம் கொடுத்தனால தான் அண்மையில் இந்த வருடம் இலங்கைக்கு இந்திய உப ஜனாதிபதி வந்த நேரம் கிட்டத்தட்ட நம்ம அவ்வளோ பேருக்குமே ஓசிஐக்கான ஆக்சஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியான்றதை தாண்டி எங்கள் சமூகத்தை வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு தொழிலாளர் சமூகத்திலேருந்து ஒரு தேசிய இனமாக பரிணமிக்கிற நேரம் பொருளாதார ரீதியில் வளரணும். அதுக்கான வேலைத்திட்டங்களுக்கான அடிப்படையாக தான் டில்ஷான் இந்த சர்வதேச ரீதியான வேலைத்திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கட்டாயமாக எதிர் தரப்பில் இருந்தாலும் கூட நாட்டுக்கு தேவையான நல்ல பல விடயங்களை செய்து வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி திரு பாரத் அருள்சாமி அவர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சியினூடாக பல நல்ல விஷயங்களை நீங்கள் கதைக்கிறீங்க. இப்போ அண்மையில் கூட நீங்கள் பேசியிருந்த நிறைய விஷயங்கள் ஊடகவியலாளர்களோட, அதே நேரம் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்ட்ஸோட நீங்கள் செய்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் இங்கே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இந்த உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எனக்கும் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு மிக மிக நன்றியையும் உங்களுக்கும் லங்காஸ்ரீ தொலைக்காட்சி அலைவரிசைக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். திரு பாரத் அருள்சாமி அவர்கள் இன்றைய மூடு இணைந்து அவருடைய கருத்துக்களை மூடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அது சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு, கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுத முடியும். அந்த கேள்விகளையும் நாங்கள் அவரிடம் கொண்டு போய் சேர்க்க, அவரிடமிருந்து பதில்களை பெற்றுத்தர நாம் தயாராகவே இருக்கின்றோம். ஆகவே பயனுள்ள ஒரு நேர்காணலாக அமைந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்தும் இணைந்திருங்கள். லங்காஸ்ரீயுடன் ஒளிப்பதிவாளர் லிசியரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.